நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பிகினர்ஸ்க்கான டிப்ஸில் நம்ம ப்ளவுஸுக்கு கொக்கி எப்படி தைக்கணுன்றதை ஈஸியான மெத்தடில் எப்படி கொக்கி தைக்கணும் ஒரு டிப்ஸ் தரேன் பாருங்கள். நம்ம ப்ளவுஸில் கொக்கி வைக்கிறதுனுடைய அளவை ஃபஸ்ட்டு எப்படி மார்க் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இது 2 பக்கம் நான் கொக்கி வச்சுருக்கேன். நீங்கள் கொக்கி வைக்காத முன்னவே இங்கேயும் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இது 2ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு சென்டரில் ஒரு மார்க் பண்ணிவிடுங்க. அடுத்து இந்த சென்டரையும் இந்த ஆரம்ப இடத்தையும் வச்சு சென்டரை ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த சென்டரையும் இந்த கீழ்ப்பகுதி இடுப்பு கீழே இருக்கிற கொக்கி பக்கம் வச்சு ஒன்று பண்ணிவிடுங்க. இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு அளவாக இருக்கும். ஒவ்வொரு கொக்கிக்கும் டிஸ்டன்ஸ் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு கொக்கியை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொக்கியை நம்ம அப்படியே எடுத்து பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே இந்த கொக்கியை நம்ம அப்படியே வச்சு தைக்கக்கூடாது. தைக்கும்போது நிறைய நம்மளுக்கு நூல் அறுறதுக்கான ஃபால்ட்டு அதிகமாக இருக்கும். கொக்கி கட்டின ஒரு 2 மாதத்துலேயே கொக்கி அறுந்துடுற மாதிரி இருக்கும். அதுக்கு பாருங்கள் எப்படி பண்ணணும்னா, இந்த மாதிரி கொக்கியோட இந்த 2 வளையத்தையும் நல்லா கொஞ்சம் இழுத்த மாதிரி இப்படி விரித்து விட்ருங்க. பாருங்கள், இந்த கொக்கிக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு மெஷின் ஊசியோ இல்லை நம்ம நாட் திருப்புறதுக்கு ஊசி வச்சுருப்போம் பாருங்கள். அந்த மாதிரி ஒரு ஊசியோ எடுத்து நம்ம கரெக்டாக இந்த படிமான தையல் போட்டிருப்போம் பாருங்கள். இந்த கொக்கிப்பட்டி பக்கம் படிமான தையலுக்கு இன்னாண்ட ஒரு 1/4 இன்ச்சில் இந்த மாதிரி இந்த தையலுக்கு இன்னாண்ட இந்த ஊசி போகிற மாதிரி பாருங்கள். எடுத்துகிட்டு கொஞ்சம் நல்லா டைட்டாக அப்படி தூக்குன மாதிரி ஹோல்ஸ் வர மாதிரி வச்சுக்கோங்க. ஹோல்ஸ் தெரியுதா பாருங்கள். இந்த மாதிரி நீக்கின ஹூக்கை கரெக்டாக நம்ம இதில் செட் பண்ணுங்க. கரெக்டாக பாருங்கள், இந்த தையலுக்கு இன்னாண்டா நம்மளுக்கு கொத்தி எடுத்துக்கிறோம். மாதிரி எல்லாமே நம்ம கோத்து வச்சுட்டு பாருங்கள், கரெக்டாக இந்த கேப் இருக்கணும். இந்த 2க்கும் கேப் துணி தெரிகிற மாதிரி இருக்க மாதிரி நீங்கள் கொக்கி கட்டணும். இது மாதிரி கட்டும்போது உங்களுக்கு கொக்கி ஷேக்காகவே ஆகாது, இந்த கொக்கி பிச்சினும் வராது. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக நீங்கள் இந்த மாதிரி முடிச்சு போட்டு எடுக்கும்போது எடுத்துகிட்டு அப்படியே கட் பண்ணாதீங்க. மறுபடியும் இந்த துணிக்குள்ளே விட்டு எடுத்துகிட்டு அப்புறம் கட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு அந்த முடிச்சு பிரியாமல் இருக்கும். பாருங்கள், இது நகர்ந்தே வராது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.